திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இப்போ களத்தில் தீவிரமாக இறங்கிட்டாங்க. இதுவரைக்கும் எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு வாரத்திலேயே 200+ன்னு சொல்லிட்டார். என்ன காரணம்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக பார்க்குற போது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக அணிக்கு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கு. வெறும் 10, 11, 12 தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றி அடைந்திருக்கிறது. அப்போ இதை வச்சு தான் 200+ன்னு களத்தில் இறக்கி விட்டார். 234 தொகுதிக்கும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே பொறுப்பாளர்களை நியமிச்சு பொறுப்பு அமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி மண்டல குழு, மாநில குழு, இதை தாண்டி நாடாளுமன்ற தொகுதிக்குழு, சட்டமன்ற தொகுதிக்குழு, இதையும் தாண்டி முதலமைச்சரே நேரடியாக உடன்பிறப்பே வான்னு சொல்லி தொகுதி வாரியாக இப்போ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதையும் தாண்டி பூத்து கமிட்டியில் போய் உட்காந்து உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இவர்கள் மீண்டும் இந்த 6 முறை திமுக ஆட்சி மாறி மாறி தான் இருந்திருக்கு. ஒரு தொடர் ஆட்சி வரல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து 77, 80, 84 ஒரு ஆர்டிக் தொடர் வெற்றியை கொடுத்தார். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 2011 அதனுடைய நீட்சியாக 2016 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். திமுகவுக்கு அது சாத்தியப்படலை. அதனால் இப்போ 7வது முறையாக எப்படியாவது நாம் ஆட்சியை அமைத்தே தீர வேண்டும் என்கிற அந்த அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு முறை தாவேகா மாநாட்டில் பேசுகிறப்போ ஆதவர்ஜனா சொன்னார், 200க்கு மேலேன்னு இருப்பாப்போடு சொல்லுகிறார்கள், இவர்களை விரட்டி அடிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள்னு. 2 நாளில் அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறார், நாங்கள் 200+ன்னு சொன்னதை இருமாப்புன்னு பேசுகிறாங்க. அப்போ 234 தொகுதியும் திமுக கைப்பற்றும்னார். திமுக வெற்றி பெறும்னு சொல்லலை, கைப்பற்று. அப்போ களத்தில் இறங்கிட்டாங்கல்ல. அப்போ அதை வீழ்த்துவதற்கு இங்கே அனைத்து இந்த அதிமுக வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்து, இந்த ஒன்றுபட்ட அதிமுகவோடு வலுவான பழைய என்டிஏ கூட்டணி, இதை தாண்டி வெளியில் இருக்கிற கட்சிகள் வந்து இதற்கு இணையான ஒரு வலுவான கூட்டணி இது திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றது என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் பொதுமக்களிடம், வாக்காளர்களிடம், ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற அரசு சார்ந்த அமைப்புகள் கூட இருக்குல்ல, அப்படி வருகிற பொழுது தான் இந்த பக்கம் வாக்குகள் அதிகமாகி திமுகவை வீழ்த்த முடியும். அது நடக்குமா? பார்ப்போம் பிப்ரவரிக்கு.